ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கல்வி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்எஸ்சியோட ஜேஇ எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்ட் வேணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பார்த்துக்குங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்சா இருக்கும். கேப்சா டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துங்க. ஜேயோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட் டேட் 30/10/2020. அப்ளை கொடுத்துக்குங்க. உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்குங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது, அது எஸ்ஓ நோவோ அது கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் டிகிரியா இல்லை டிப்ளமோ அதை என்ட்ரு பண்ணிங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. அப்புறம் எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த இயர் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் இல்லைனா சிஜிபி என்ட்ரு பண்ணிங்க. அடுத்து நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். ஃபோட்டோ 20 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிக்கங்க. சிக்னேச்சர் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிட்டு டிக்ளரேஷன் படிச்சுட்டு அக்ரி கொடுத்துங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கேப்சா என்டர் பண்ணிங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுத்துக்குங்க. என்டர் பண்ண டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் சப்மிட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ். நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதா ஆன்லைன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் தமிழ் கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.